Hi friends, welcome back. இந்த வீடியோல OMR படூர்ல 120 plus amenities ஓட ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க அல்ட்ரா லக்ஸுரி கேட்டட் கம்யூனிட்டி ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மிவான் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டெக்னாலஜியால ஆர்டினரி பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனை விட 2 times லைஃப் ஸ்பேனும் ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி கிடைக்குது. இது மட்டும் இல்லாம இந்த நியூ டெக்னாலஜி கன்ஸ்ட்ரக்ஷனால ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல அர்பன் ரைஸ் ஜீனியஸ் அப்படின்ற நியூ கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கான்செப்ட்ல உங்க சில்ட்ரன்ஸோட ஸ்கூல் டைம்க்கு அப்புறமா டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ், சிங்கிங், டான்சிங்னு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சோ இது மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இந்த கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கு. இது எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பார்க்கிறது தான் அர்பன் ரைஸ் பிரசன்ஸ் ரெவல்யூஷன் 1 அட் படூர். 12.97 ஏக்கர் ஆஃப் லேண்ட் ஏரியால இந்த அல்ட்ரா லக்ஸுரி கேட்டட் கம்யூனிட்டி ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 6 to 7 ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணி போற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. OMR ரோட் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 7 to 8 feet ஹைட்ல தான் இருக்கு. சோ தட் உங்களுக்கு ஹெவி ரெயின் அண்ட் ஃப்ளட்லயுமே இந்த காம்பவுண்ட்குள்ள எந்த விதமான வாட்டர் ஸ்டாக்னேஷனும் இருக்காது அப்படின்னு கம்பெனி சைட்ல இருந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு நியர்பைல லேக் மாதிரி வாட்டர் பாடிஸ் இருக்கிறதால த்ரூ அவுட் தி இயர்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்காது. இந்த கிரவுண்ட் வாட்டரை போர்வெல் மூலமா சம்ப்ல கலெக்ட் பண்ணி அந்த வாட்டரை அகைன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓவர் ஹெட் டேங்க்ஸ்ல ஃபில் பண்றாங்க. அந்த வாட்டர் தான் நம்ம கிச்சன் அண்ட் பாத்ரூம்ஸ்க்கு எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிப்போம். சோ தட் வாட்டர் ரிலேட்டடான எந்த இஷ்யூஸ்மே இந்த ப்ராஜெக்ட்ல இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்டோட அமெனிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்ல 3.5 ஏக்கருக்கு லஷ் கிரீன் பார்க் கொடுத்திருக்காங்க. இந்த பார்க்ல பொல்யூஷன் ஃப்ரீ நேச்சுரல் பிரீஸோட நல்ல ஒரு பிளசன்டான ஃபீல் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம மல்டி ஆக்டிவிட்டிஸோடையுமே நீங்க எங்கேஜ் ஆயிக்கலாம். பாஸ்கெட் பால் கோர்ட், ஷட்டில் கோர்ட் மாதிரி அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான பிளேசஸ்மே இங்க நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. இங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அண்ட் ரிலாக்ஸேஷன் பிளேசஸ்மே நிறைய டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியில G+2 ஃப்ளோரிங் பில்டிங்ல அர்பன் ஜீனியஸ் அப்படின்னு ஒரு நியூ கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால உங்க சில்ட்ரன்ஸோட ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஆன டியூஷன் கிளாஸஸ், ரோபோட்டிக் கிளாஸஸ், மியூசிக் அண்ட் டான்ஸ் கிளாஸஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸஸ், ஸ்க்ரீச் அண்ட் ஈவன் குக்கிங் கிளாஸஸ் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்க சில்ட்ரன்ஸ்க்கு நீங்க கெயின் பண்ணிக்கலாம். இதனால இந்த சிட்டி டிராபிக்ல 5 to 10 kilometers அண்ட் டைமிங் எல்லாமே டெய்லி நீங்க சேவ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு அசெட் வாங்குறதால உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நல்ல செல்ஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் குட் எஜுகேஷன், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்டிஸ்ட்ராக்டபிள் அசெட்டாவே உங்க சில்ட்ரன்ஸ்க்குமே கிடைக்குது. இந்த 3.5 ஏக்கர்ல மியாவாக்கி மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட் வாக்கிங்ல கிடைக்கிற நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ற மிவான் டெக்னாலஜி பத்தி சிம்பிளா பார்த்துடலாம். ஆர்டினரி பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்றதை விட இதுல 60% எக்ஸ்ட்ரா ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்றாங்க. வால்ஸ் எல்லாமே பிரிக்ஸ் யூஸ் பண்ணாம ஃபுல்லாவே கான்கிரீட்லயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 19 ஃப்ளோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. கிரவுண்ட் லெவல்ல இருந்து 19th ஃப்ளோர் வரைக்குமே சிங்கிள் வாலா தான் இருக்கும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதால இது ஒரு வாலா மட்டும் இல்லாம காலம்ஸாவும் ஆக்ட் பண்ணி லோட் பேரிங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி தருது. சோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும். மோர் தேன் கன்வென்ஷன் டைப் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஈவன் இன் ஹெவி ரெய்னி டேஸ்லயுமே இன்டீரியர் வால்ஸ்ல எந்த விதமான வாட்டர் லீக்குமே வரதில்ல. இது மட்டும் இல்லாம மெனி இயர்ஸ் ஆனாலுமே வால்ஸ்ல கிராக்ஸோ செட்டில்மெண்ட் கிராக்ஸோ இதுல வராது. இதுவே RCC ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ல காலம் பீம்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் லேயர்ஸ்ல வால்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப் டு பீம் வரைக்கும் போகும்போது எப்படி இருந்தாலுமே பிரிக்குக்கும் பீமுக்கும் நடுவில் இருக்க கேப்பை அரெஸ்ட் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வால்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி பெயிண்ட் பீல் ஆஃப், சீலிங்ஸ்ல ஓதம் கட்டி அது டிராவல் ஆகி டேம்ப்னஸ் எல்லாம்
எல்லாமே வந்து வாட்டர் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். பட் மிவான் டெக்னாலஜில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே எலிமினேட் ஆயிடும். ஆர்டினரி பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதுல லைஃப் ஸ்பேனுமே பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மிவான் டெக்னாலஜில வால்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் அலாய் ஃபோம் ஒர்க்ல கான்கிரீட்டை காஸ்டிங் பண்றது தான் இந்த டெக்னாலஜி. இதுல கான்கிரீட் மட்டும் இல்லாம ஸ்டீல் ராட் ஸ்ட்ரக்சர்ஸுமே பில்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதே டெக்னாலஜில தான் இந்த 19 ஃப்ளோர்ஸ்மே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டியோட என்ட்ரன்ஸ் அண்ட் எல்லா பிளாக்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது ஃபேஸ் 1 ஏரியா. இதுல எல்லா அபார்ட்மெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட். ஃபேஸ் 2ல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் சேலுக்கு அவைலபிளா இருக்கு. வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்றதுக்கு இங்க நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு. 19 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் ரீச் பண்றதுக்கு இங்க ஈச் பிளாக்குக்கும் 4 லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ரூஃப் டாப் அமெனிட்டிஸ் பத்தி பார்த்திடலாம். இங்க நிறைய கேம்ஸோட ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வியூவிங் டெக் இருக்கு. இங்க இருந்து பார்க்கும்போது சீயோட வியூ எல்லாமே நமக்கு கிளீனா தெரியுது. லேடிஸ் கிட்டி கார்னர் ஆர் சீனியர் டாக்கிங் பிளேஸ் இருக்கு. பார்பிக்யூ பார்ட்டி ஏரியா கொடுத்திருக்காங்க. இந்த ரூஃப் டாப்லயே ஒரு பெரிய ஏரியா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸா கொடுத்திருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் பண்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பிளசன்ட் பிளேஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 BHK மாடல் ஹவுஸை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் டைனிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்க்கலாம். ஃபைனலா 3 BHK மாடல் ஹவுஸை பார்க்கலாம். வீட்டுக்குள்ள என்ட்ரானதுமே ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் டைனிங் கொடுத்திருக்காங்க. இந்த ஹால்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு பால்கனி இருக்கு. ஹால்ல இருந்து காமனா ஆக்சஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கிறது இந்த வீட்டோட கிச்சன். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். ஃபைனலா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த ரூம் அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசட்டோட இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 1 BHK 36 lakhsல இருந்தும் 2 BHK ஹவுசஸ் பாத்தீங்கன்னா 45 lakhsல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணாம நீங்க டைரக்டா போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்க அவைல் பண்ண முடியாது. சோ இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான அதர் டீடைல் சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. OMRல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.